வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல அசலு அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு ப்ரொஃபசர் கொலை செய்யப்படுறாரு. இது எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாக்குறாங்க. இந்த கேஸை தான் நம்ம ஹீரோ எடுத்து விசாரிக்கிறாரு. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்துல நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வந்தனான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸுக்காக பசங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கனெக்ட் ஆன பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள ஜாலியா பேசிலாம் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரொஃபஸரும் கனெக்ட் ஆயிடுவாரு. அதனால விளையாடாம இருங்கன்ற மாதிரி வந்தனா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ப்ரொஃபஸரோட அசிஸ்டண்டா தான் இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ப்ரொஃபஸர் இருக்காரு பாத்தீங்களா, கனெக்ட் ஆயிடுறாரு. இவர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. அதை பத்தி தான் பசங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு மர்ம நபர் வீட்டுக்குள்ள பூந்துடுறான். அந்த ப்ரொஃபசர் ரொம்ப கொடூரமா சாவடிக்கிறான். இதை பார்த்துட்டு இருக்க பசங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல தான் அசலுன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ப்ரொஃபசர் கொலை செய்யப்பட்டதை பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேஸ் சிஐடிக்கு வந்துருது. சிஐடில ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை தான் இதை விசாரிக்கிறதுக்கு போடணும்னு முடிவு பண்றாங்க. ரஞ்சித் தான் கரெக்ட், அவரை விசாரிக்க போக சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ரஞ்சித்தை காட்டுறாங்க. வேற ஒரு மர்டர் கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. கொலை செய்யப்பட்டது ஹஸ்பண்டா இருப்பாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, என்ன நடந்ததுன்றத தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரஞ்சித் கேக்குறாரு. இந்த இடத்துல இவங்களும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நைட் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் படுத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போறாரு. அப்படி போன ஹஸ்பண்ட் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களும் பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா ஹஸ்பண்ட ஒரு நபர் கத்தியால குத்திட்டு இருக்கான். இவங்களும் கத்தி வேலைக்காரனை கூப்பிடுறாங்க. உள்ள வந்த வேலைக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அந்த கொலைகாரன் இவரை தள்ளி விட்டு வேகமா இங்க இருந்து ஓடிடுறான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லி முடிக்கிறாங்க. அந்த குற்றவாளி எந்த வழியா ஓடனா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுக்கிறாரு. அந்த வழியெல்லாம் பாத்துக்கிறாரு. அதே சமயம் இறந்து போயிருக்க ஹஸ்பண்டோட பாடியை பாக்குறாரு. ஹஸ்பண்டோட நகத்தை கவனிக்கிறாரு. அதுல பிளட்லாம் இருக்கு. அதே சமயம் ஹஸ்பண்ட் கோல்ஃப் விளையாடுவார் போல, கோல்ஃப் பேட் எல்லாம் கவனிக்கிறாரு. இப்ப இவரோட அசிஸ்டன்ட்ல ஒருத்தரை கூப்பிடுறாரு. திரும்பி கத்தியால குத்துங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த அசிஸ்டன்ட்டும் தயங்கிக்கிட்டே கத்தியால குத்திட்டுலாம் இருக்காரு. ஏன் இப்படி பண்றீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கம்முன்றுங்க மேடம் அப்படின்ற மாதிரி இவரும் அமைதியா இருக்க சொல்றாரு. இப்ப வேலைக்காரனுக்கு பக்கத்துல வராரு. மேடம் சொன்ன மாதிரி தான் நந்ததான் கேக்குறாரு. இவனும் ஆமான்னு சொல்றான். எதுக்காக கழுத்துல இதை போட்டிருக்கன்னு கேக்குறாரு. கழுத்து கொஞ்சம் சுலுக்கிச்சு சார், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, வேகமா அவன் கழுத்துல போட்டிருக்கிறத எடுத்துடுறாரு. பார்த்தா அவன் கழுத்துல யாரோ கீர்ன மாதிரி இருக்கு. உண்மையிலே என்ன நடந்ததுன்றத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஒய்ஃபை பார்த்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் விஷுவலா நடந்ததை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் கோல்ஃப் விளையாடிட்டு நைட்டு கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நபர் கூட க்ளோஸா இருக்காங்க. இதை பாக்குற ஹஸ்பண்ட் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவனோட காலர் எல்லாம் பிடிக்கிறாரு. அப்பதான் அவனோட கழுத்துல கீறி இருக்கும். இதை பாக்குற ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கோல்ஃப் பேட் எடுத்து இவரோட மண்டிலேயே அடிச்சிருவாங்க. யாரோ வந்து கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி செட் பண்ணுன்ற மாதிரி இந்த ஒய்ஃப் யோசிச்சிருப்பாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா கத்தியை வச்சு அவரோட வயித்தையே குத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கோல்ஃப் கெட்டப்ல இருக்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால வேகமா நைட் ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு மாட்டி விட்டுருப்பாங்க. உடம்புல 10 குத்துக்கு மேல விழுந்திருக்கும். ஆனா ட்ரெஸ்ல 5 ஓட்டை மட்டும் தான் இருந்திருக்கும். இதெல்லாம் தான் ஹீரோ அப்சர்வ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி கோல்ஃப் பேட்டை கிளீன் பண்ணி இவங்க வச்சிருப்பாங்க. எப்பவுமே கோல்ஃப் பேட்டை நேரா தான் வைப்பாங்க. இது தலைகீழ இருந்தது, அதனால தான் எனக்கு டவுட் இருந்தது. அதோட முனையில இன்னமும் பிளட் ட்ரேசஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இங்க இருக்க ஆட்கள் செக் பண்றாங்க. பிளட் ட்ரேசஸ் உண்மையிலேயே இருக்கும். அதே சமயம் அந்த நபரோட கையில ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அவரை கீர்னனால ஏற்பட்ட காயமா இருக்கும். அதுல அவனோட தோல் பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. தோலை செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. செக் பண்ணா வேலைக்காரனோட தோல்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இது மூலியமா இந்த ஒய்ஃப் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபோ நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே ஏத்துக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃபாதரா இருப்பாரு. ஒய்ஃபுக்கு என்னாச்சு நமக்கு தெரியல. இவரோட பையனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் நடந்துப்பான். அம்மாவால அந்த பையனை சுத்தமா கவனிச்சுக்க முடியல. உன் பையனை கவனிச்சுக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. எதுக்காகடா பாட்டிக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையனை பொறுத்த வரைக்கும் பசில்லாம் வேகமா சால்வ் பண்ணுவான். அதாவது நார்மல் ஆட்கள் சால்வ் பண்றதை விட வேகமா சால்வ் பண்ணுவான். அதனால நிறைய பசில்லாம் வாங்கி தந்துகிட்டே இருப்பாரு. அதே மாதிரி பையனுக்கு வீட்டுல வச்சு டியூஷன் எடுக்கிறதுக்காக ஒரு லேடி வருவாங்க. இப்ப அந்த லேடியும் வந்துடுறாங்க. உங்க பையனுக்காகவே பெரிய பசில் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பெரிய பெரிய பசில் எல்லாம் கூட சால்வ் பண்றான். ஆனா இன்னும் எதுக்காக மேடம் இப்படி நடந்துக்கிறான், ஸ்கூல்ல கூட என்னால ஜாயின் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க சார், உங்க பையனுக்கு ரொம்ப டேலண்ட் இருக்கு, சீக்கிரமாவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தேங்க்யூ மேடம்னு சொல்லிட்டாரு. இப்ப போன் வரதுனால இவரும் கொஞ்சம் தள்ளி போய் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸை பத்தி தான் சொல்றாங்க. உடனே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்தையே ஹீரோவும் ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இப்ப அந்த இடத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு.
ஆட்கள் கிட்ட ஃபோர்ஸ்டு என்ட்ரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஃபோர்ஸ்டு என்ட்ரி மாதிரிலாம் தெரியல சார், நார்மல் கதை வழியா தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வந்தனா இருக்காங்கல்ல, வெளிய இருக்கவங்க கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப ப்ரொஃபசர் பாடியை பார்த்தவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீங்க யாருன்ற மாதிரி ஹீரோ விசாரிக்கிறாரு. நான் இவர் கீழே தான் வேலை பார்க்கறேன், கொஞ்சம் தள்ளி தான் என்னோட வீடு இருக்கு, நிறைய ரிசர்ச் ஒர்க்லாம் இவர் பண்றாரு, நான் அசிஸ்டன்ட் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவங்களும் வந்தனா அசலு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அசலுன்றது இவங்க சர்நேமா இருக்கும். சரி ப்ரொஃபசரோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ப்ரொஃபசரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, பொண்ணு வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க, பையனுக்கும் இவருக்கும் சண்டை, ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ப்ரொஃபசரை கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு கேக்குறாரு. அவருக்கு போனை சரியா யூஸ் பண்ண தெரியாது, நேத்து நைட் வந்து கூகுள் பேவெல்லாம் அவருக்கு இன்ஸ்டால் பண்ணி தந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ரொஃபசரோட போனை ஓபன் பண்றதுக்காக எடுத்துட்டு போக சொல்லிட்டாரு. எனக்கே பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியா, ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போனை தராரு. இவங்களும் வேகமா பாஸ்வேர்டு போடுறாங்க. ஆனா தப்புன்னு காட்டுது. ஒருவேளை பாஸ்வேர்டை மாத்திட்டாரு போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் போனை டீம் கிட்டே தந்துடுறாரு. ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ்ல நீங்க தான் சப்போர்ட்டிவா இருக்கணும், ஏன்னா ப்ரொஃபசர் கூட யாரெல்லாம் பழகுறாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், நீங்க கூடியே இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈவினிங் நான் ஒரு இடத்துக்கு கிளம்பணும் சார், ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குல்ல, நீங்க அது வரைக்கும் கூட இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி சிரிஷான்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல. இப்ப பரபரப்பா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க. அவங்க கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொஃபசர் வீட்டு வாசல்ல சிசிடிவி இருக்கும், அதை இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 7 மணிக்கு பைக்ல ஒரு நபர் வந்திருக்காரு. இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவர் தான் பையன், பேரு ராகேஷ் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பையன் உள்ள நுழைஞ்ச வீடியோ இருக்கு பாத்தீங்களா, ஆனா வெளியே போன வீடியோ கிடையாது. அதே மாதிரி 7:30 மணிக்கு மூர்த்தின்னு ஒரு நபர் நுழையிறாரு. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோ கேக்குறாரு. எனக்கு பேரெல்லாம் தெரியல சார், ஆனா 2-3 வாட்டி ப்ரொஃபசர் கிட்ட பேசி பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் வெளியே போன வீடியோவும் இல்ல. இப்ப மூணாவதா ஏமான்ற ஒரு லேடி 8 மணிக்கு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இவங்க வெளியே போன வீடியோவும் இல்ல. யாரோ திட்டமிட்டு அவங்க வெளியே போன ஃபுட்டேஜ் எல்லாம் கட் பண்ணிருக்காங்கன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி 8:30 மணிக்கு யோகின்ற ஒரு நபர் உள்ள போறாரு. இந்த யோகி யாருன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேலை பார்த்தவன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இப்பதான் இவங்களும் ப்ரொஃபசர் போனை ஓபன் பண்ணிடுறாங்க. 7 மணிக்கு நீ வா, 7:30க்கு நீ வான்ற மாதிரி 4 பேருக்குமே ப்ரொஃபசர் போன்ல இருந்து தான் மெசேஜ் போயிருக்கு. அதனால தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்றத இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க 4 பேருமே அடுத்த 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆட்கள் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்பதான் சிசிடிவில முன்னாடி நாள் ஃபுட்டேஜ பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஹீரோயின் நைட்டு போனதா சொன்னாங்க பாத்தீங்களா, அதை செக் பண்றாங்க. ஹீரோயின் உண்மையிலேயே நைட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஆனா ஹீரோயின் கிளம்பி போய் கொஞ்ச நேரத்துல வேற ஒரு மர்ம நபர் வீட்டுக்குள்ள நுழையிறான். அவன் ஜர்க்கின்லாம் போட்டு முகத்தை மறைச்சிருக்கான். அது யாருன்னு தெரியல. இவன் எதுக்காக நைட்டு வீட்டுக்குள்ள போயிருக்கான்னு யோசிக்கிறாங்க. முதல்ல ராகேஷ் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ராகேஷ் தான் ப்ரொஃபசரோட பையனா இருப்பாரு. இப்ப லைட் டிடெக்டர் எல்லாம் இவரோட உடம்புல செட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்க அப்படிதானேன்னு கேக்குறாரு. இந்த பையனும் ஆமான்ற மாதிரி சொல்றான். சரி எதுக்காக வந்த சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இந்த பையனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ப்ரொஃபசர் பழம் வெட்டுற வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பையன் வரான். இந்த பையனை பாக்குறவரு கோவப்படுறாரு. நீ எதுக்காக வீட்டுக்கு வந்தன்னு கேக்குறாரு. நீங்க தானே 7 மணிக்கு வர சொல்லி மெசேஜ் அனுப்புனீங்கன்ற மாதிரி சொல்றான். இது நான் அனுப்புனா, நாளா அனுப்பல, முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. என் கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காப்பா, ஒரு 1,00,000 ரூபாய் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ப்ளீஸ் பா தாங்கன்ற மாதிரி பையன் கேக்குறான். அதெல்லாம் தர முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அப்ப பையன் அங்க இருக்க கத்தியே கொஞ்ச நேரம் பாக்குறான். அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சொந்த பையனா இருந்தும் ப்ரொஃபசர் இவ்வளவு கோவப்பட்டு இருக்காருல்ல, உன் அப்பாக்கும் உனக்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. என் அம்மாவை நான் சாவடிச்சிட்டேன், அந்த கோவம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது அம்மாவை சாவடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக்கிங்கா கேக்குறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இன்சோமேனியா ப்ராப்ளம்லாம் இருக்கும். அப்பவும் டாக்டர் கூட டிஸ்கஸ் பண்றாரு. தேவைப்படும் போது இந்த மாத்திரையை தாங்கன்ற மாதிரி டாக்டரும் மாத்திரையை காட்டுறாரு. இவன் சின்ன பையன்ல, இந்த மாத்திரையை நிறைய தந்தா அம்மா தூங்குவாங்க போல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அதனால தண்ணியில கலந்து அம்மாக்கு மாத்திரையை தந்துடுறான். அந்த மாத்திரை ரொம்ப அதிகமானதுனால அம்மா வீசிங் வந்த மாதிரி இறந்து போயிடுவாங்க. இதெல்லாம் அப்பா கவனிச்சிடுறாரு. இது பையனோட வேலைன்னு தெரிஞ்சோம் பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுன்னு அனுப்பி வச்சிருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் என்கிட்ட பேசல அப்படின்ற மாதிரி பையனும் சொல்றான். அப்பா இறந்து போனா காசு கிடைக்கிற மாதிரி அவர் செட் பண்ணி வச்சிருப்பாரு. பையன் தான் நாமினி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வருது. இத பத்தி விசாரிக்கிறாங்க. உன் அப்பா உன்னதான் நாமினியா போட்டிருக்கிறது உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். நீ தானே உன்னோட அப்பாவை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நாளா என்னோட அப்பாவை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். சரி வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ அனுப்பி விட்டுறாரு. கேர்ள் ஃபிரெண்ட் அடிபட்டு இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அதை பத்தி ஹீரோ விசாரிக்க சொல்லிட்டாரு. இந்த பையனும் ஒரு ரூம்ல வந்து வெயிட் பண்றான். இப்ப வேற ஒருத்தருக்கு கால் பண்ணி காசை கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான்.
அதே மாதிரி வேற ஒரு அங்கிள் கிட்ட இருந்து இவனுக்கு கால் வருது. ரொம்ப சீரியஸா இருக்காப்பா, சீக்கிரம் வான்ற மாதிரிலாம் சொல்றாரு. சிரிஷா தான் ராகேஷோட கேர்ள் ஃபிரெண்டா என்னன்றது நமக்கு தெரியல. சிரிஷா இருக்காங்கல்ல, ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட டாக்டரும் கண்டிஷனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கார்ல மூர்த்தின்னு ஒரு நபர் 7:30 மணிக்கு வந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க 7:30 மணிக்கு வந்தீங்களான்னு கேக்குறாரு. இவரும் வந்தன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை பார்த்தோம் ப்ரொஃபசர் இருக்கார்ல, நீ எதுக்காக வந்தன்னு கேக்குறாரு. சார் நீங்க தான் வர சொல்லி மெசேஜ் அனுப்புனீங்க, நீங்களே பாருங்கன்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் காட்டுறாரு. யாரோ தப்பா அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நானும் வர சொல்ல, நீ கிளம்புன்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. இடத்தை பத்தி தான் பேச வர சொன்னீங்கன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. எது இடமா, என்ன இடம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இந்த இடத்துல மூர்த்தி வேற ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. பண கஷ்டத்தினால அப்பாவோட இடத்தை சேல் பண்ணிருப்பாங்க, ஆனா இப்ப அந்த இடம் முக்கியம்னு நினைக்கிறாரு. அதனால எவ்வளவு காசுனாலும் சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ப்ரொஃபசர் விக்க விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இவங்க 2 பேர் ஆர்கியூ பண்றதெல்லாம் ஈரின் கவனிச்சிருப்பாங்க. இதனால தான் சில சமயங்கள்ல கவனிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு காலையில வரும்போது மூர்த்திக்கும் ப்ரொஃபசருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதத்துல மூர்த்தியை இவர் அசிங்கமா திட்டிடுறாரு. மூர்த்திக்கு செம்மையா கோவம் வருது. அங்க இருக்க கத்தியெல்லாம் கோவமா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா எதுவுமே பண்ணாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப நீங்க இந்த கொலையை பண்ணல அப்படிதானே ஹீரோ கேக்குறாரு. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிட்டாரு. சரி நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவரும் அந்த ரூம்ல வெயிட் பண்றதுக்காக போயிடுறாரு. இப்பதான் இவருக்கு ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. ஒய்ஃபுக்கு இவர் விசாரணைக்கு போயிருக்கிறது தெரியும்ல, உண்மையிலேயே நீங்க இந்த கொலையை பண்ணலன்னு கேக்குறாங்க. இவர் பதிலே சொல்லாம காலை கட் பண்ணிடுறாரு. ஏமாக்கும் ப்ரொஃபசருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. ஏமாவோட பையன் ட்ரக் எடுத்து மாட்டிருப்பான், அதனால காலேஜை விட்டு நீக்கி இருப்பாங்க. இவரு நினைச்சா திரும்பி காலேஜ்ல சேர்த்துக்கலாம், அது விஷயமா பேசுறதுக்காக நடுவுல அவரை பாக்குறதுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஏமா கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இன்னைக்கு 8 மணிக்கு நீங்க போனீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களும் நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக வந்தன்னு கேக்குறாரு. நீங்க தானே சார் வர சொல்லி மெசேஜ் பண்ணீங்க, நீங்க சொன்ன விஷயத்த நான் பண்ணிட்டேன், திரும்பி என்னோட பையனை காலேஜ்ல சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ரொஃபசர் சொன்ன விஷயத்த பண்ணிட்டீங்களா, என்ன விஷயம் பண்ணீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. இந்த இடத்துல இந்த ஏமா இருக்காங்கல்ல, தயங்கிக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏற்கனவே பையனை சேர்த்துக்க சொல்லி இவங்க கேட்டு வந்திருப்பாங்க. நான் சிங்கிள் மாம் சார், தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு இந்த ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, நீயும் சிங்கிள் நானும் சிங்கிள், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீ கேட்டதை பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க தயங்கிக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. என்ன தயங்கிட்டு இருக்க வான்ற மாதிரி வேகமா இவங்களை ரூம்குள்ள இழுத்துட்டு போறாரு. இதெல்லாம் இவங்களும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, இன்னைக்கு என்ன நடந்தது அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் ப்ளீஸ் சார், என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரி இவ்வளவு தூரம் வந்துட்ட, வா ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. ஆனா இவங்க தயங்கின மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. என் பொண்ணை காலேஜுக்கு அனுப்பணும் சார், நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு பொண்ணு வேற இருக்காளா, பொண்ணுக்கு என்ன வயசு, பொண்ணு ஒரு நாள் அனுப்பு, பையனை சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. பக்கத்துல இருக்க கத்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆமா சார், நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் அந்த ரூம்ல வெயிட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இப்ப பையன் கிட்ட இருந்து கால் வருது. என்னம்மா விசாரணை எல்லாம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி பையன் கேக்குறான். அம்மா நீங்க இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறான். இவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த சிரிஷான்ற பொண்ணுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல. சிரிஷா கடைசியா என்ன பார்த்தான்றதை தெரிஞ்சுக்கிட்டா ஓரளவுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கலாம்ல, அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி இந்த டாக்டர் லேடி யோசிக்கிறாங்க. அதுக்கேத்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. எக்ஸாக்டா என்ன பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாது, ஆனா கொஞ்சம் பிளர்ரா இருக்க மாதிரி சில இமேஜை பார்க்க முடியும். அதுக்கேத்த இமேஜ் எல்லாம் இவங்க ஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ப்ரொஃபசர் பாடியை கொண்டு போறதுக்கு சைன் பண்ணோம், அதனால பையன் இங்க இருந்து கிளம்புறான். இப்ப சைன் போடுறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறான். அங்க இருக்க பியூனும் பேப்பர் எடுக்கிறதுக்காக போயிடுறாரு. அந்த கேப்ல பையன் இருக்கான் பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க சுத்தில எடுக்கிறான். அப்பாக்கு ஒரு தங்க பல்லு இருக்கிறது இவனுக்கு தெரியும். அந்த பல்ல தான் அவரோட வாயில இருந்து புடிங்கிடுறான். கேர்ள் ஃபிரெண்டை காப்பாத்தணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றான். இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. நாலாவது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நபரோட பேரு யோகி இல்ல. யோகியை பத்தி ஹீரோ கேக்குறாரு. அதான் சொன்னல சார், இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவன், இவனும் இவனோட ஒய்ஃபும் தான் வேலை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, யோகி கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக அவர் உன்னை வேலையை விட்டு தூக்குனாரு சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. யோகியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். யோகியோட ஒய்ஃபும் அங்கதானே வேலை பார்த்தாங்க. இந்த ப்ரொஃபசர் அந்த ஒய்ஃப் கிட்ட தப்பெல்லாம் நடந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஜன்னலுக்கு வெளியே இருந்து பார்த்து இவன் செம்மையா கடுப்பாயிடுறான். இப்ப வீட்டுல வச்சு ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். நான் ட்ரெஸ் மாத்துறதை எனக்கே தெரியாம வீடியோ எடுத்துட்டாரு, அதை வச்சு மிரட்டி தான் இப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இது தெரிஞ்சோன்னு யோகியும் கோவப்பட்டு ப்ரொஃபசரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த கேவலமான வேலையை தான் பண்ணிட்டு இருக்கியா, முதல்ல அந்த வீடியோலாம் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். இவரை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வேகமா மாடிக்கு வராரு. அங்க ஈரின் பாட்டுலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நல்ல வேலை நம்ம அடி வாங்கினதை கவனிக்கலன்னு யோசிக்கிறாரு. இப்ப கீழே எடுத்துட்டு வந்து அவன் கண் முன்னாடியே வீடியோவை டெலீட் பண்றாரு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு ஒய்ஃபை பாக்குறதுக்காக இவர் வீட்டுக்கு வராரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாங்க. இதை இவரால ஏத்துக்க முடியல. ப்ரொஃபசரை கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி கோவமா கொலை பண்றதுக்காக வராரு.
ஆனா ப்ரொஃபசர் இருக்கார்ல, என்ன கொலை பண்ணிட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவ, அதுக்கு பதிலா உனக்கு நிறைய காசு தரேன், அதை வச்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவனா சரின்ற மாதிரி ஏத்திருப்பான். அந்த காசை தரதுக்காக தான் என்ன கூப்பிட்டாருன்னு நினைச்சு வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி காசு ரெடியான்னு கேக்குறான். நான் எப்படா உன்னை வர சொன்னேன், காசெல்லாம் இன்னும் ரெடி ஆகல, கிளம்புன்ற மாதிரி இவரும் கோவமா சொல்லியிருப்பாரு. அவர் கோவமா பேசினதுனால இவனுக்கும் கோவம் வந்து கத்தியெல்லாம் பாக்குறான். ஆனா எதுவுமே பண்ணாம கிளம்பி இருப்பான். அப்ப நீ கொலை பண்ணலையான்னு கேக்குறாரு. நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். சரி நீயும் போய் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவனையும் அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிடுறாரு. 4 பேர் பேசினதையும் வெளிய இருந்து ஒரு டாக்டர் மானிட்டர் பண்ணிருப்பாரு. அவர் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாருமே ஒண்ணு உண்மை பேசணும், அப்படி இல்லைன்னா பொய்ய நல்லா பிராக்டிஸ் எடுத்து பேசணும், இது ரெண்டுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் சொன்ன மாதிரி கிளம்பணும் சார், டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி மேடம் கிளம்பிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க கிளம்பி சிரிஷாவை பார்க்கறதுக்கு தான் வராங்க. டாக்டர் நடுவுல ஈரின் கிட்ட தான் பேசியிருப்பாங்க. ஈரின் எதுக்காக சிரிஷாவை பார்க்க வந்திருக்காங்கன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. சிரிஷா வேற யாரும் கிடையாது, ஈரினோட சொந்த தங்கச்சியா இருப்பாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, தங்கச்சியா பார்க்கலாம்னு சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க. ஆனா தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, அக்காவா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசர் வீட்டுக்கு வந்திருப்பா. 2 பேருமே போன் பேசிக்கும் போது தான் இந்த விஷயம் தெரிய வருது. சரி நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறா. ஓஹோ ஈரின் தங்கச்சியா, உள்ள வாமான்ற மாதிரி வெல்கம் பண்றாரு. இவர் தான் செம்ம காஜில இந்த பொண்ணையும் தப்பாலாம் பாக்குறாரு. இந்த பொண்ணு வந்தோடனே அப்பா போட்டோ இருக்கிறத பாக்குறா. என் அப்பா போட்டோவை தான் டேபிள்ல வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றா. எது இது உன்னோட அப்பா போட்டோவா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமா சார், என்னோட அப்பாவோட சின்ன வயசு போட்டோ அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இப்பதான் இவரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஈரின் முத வாட்டி இந்த இடத்துக்கு வந்தாங்கல்ல, அப்பயே ஈரின் கிட்ட சில்மிஷம் பண்ணணும்னு இந்த பெரியவர் நினைச்சிருப்பாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இது என்னோட ஃபியான்சியே போட்டோன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. தெரியாத இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு சேஃப்டிக்காக இப்படி சொல்லான்றதுக்காக தான் ஈரின் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவர் பயந்து ஈரினை தொடாம இருந்திருப்பாரு. இப்ப இதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அப்பாவோட சின்ன வயசு போட்டோவை காமிச்சு இவ்வளவு நாள் என்னையே ஏமாத்திருக்கல, கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள சொல்லிட்டாரு. இப்ப தங்கச்சி கிட்ட பேசுற மாதிரி ரூம்குள்ள நுழைஞ்சிடுறாரு. பீஸா எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தராரு. இப்ப அப்படியே பேசிட்டு இருந்தவரு தப்பானதுக்கு ட்ரை பண்றாரு. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்குள்ள சண்டை ஏற்படுதுல, அப்ப தங்கச்சி கீழே விழுந்துதான் மயங்கி இருப்பாங்க. இவர் எதுவுமே தெரியாத மாதிரி இவரோட ரூம்க்கு கிளம்பிடுவாரு. ஈரின் வந்து தான் தங்கச்சி விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. தங்கச்சி கோமா கண்டிஷனுக்கு போனதை பத்தி டாக்டர் லேடி சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு உள்ளுக்குள்ள நிம்மதியா இருக்கு. ஈரின் ஸ்லிப் ஆகி தான் விழுந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனா டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, உங்க தங்கச்சி கடைசியா எதையோ பார்த்து பயந்துருக்காங்க, அதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதனால அவங்க கடைசியா பார்த்ததை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரின் சரின்னு ஏத்திருப்பாங்க. அந்த இமேஜ்ல ஏதாவது தெரியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ப்ரொஃபசர் நெஞ்சில ஒரு பேட்ஜ் குத்தி இருப்பாரு. அதை வச்சு ப்ரொஃபசர்னு இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ப்ரொஃபசர் தான் ஏதோ பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சோன்னே ஈரின் பயங்கரமா கோவப்படுறாங்க. சமயம் கிடைக்கும் போது அவரோட கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் யோகி வீட்டுக்கு வந்து ப்ரொஃபசரை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். சீக்கிரமா போன் எடுத்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் இவங்க கவனிச்சிருப்பாங்க. ஆனா ப்ரொஃபசர் வரும்போது பாட்டி கேட்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. ப்ரொஃபசர் இந்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இவர்கிட்ட 2 போன் இருக்கும். வேற ஒரு போன்ல அந்த வீடியோ எல்லாம் மாத்திடுறாரு. ஒரு போனை மட்டும் அவங்க கிட்ட காட்டுறதுக்காக கொண்டு போறாரு. இந்த கேப்ல இவங்க 2வது போனை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் நிறைய பொண்ணுங்க கிட்ட இவர் தப்பா நடந்திருக்கிறது தெரிய வருது. இத்தனை பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்திருக்கானா, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமா இவன் கதையை முடிப்பன்ற மாதிரி தங்கச்சியை பார்த்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தங்கச்சி ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல, செலவு ரொம்ப அதிகமாயிருது. இத பத்திலாம் டாக்டர் லேடி சொல்லிட்டு இருக்காங்க. தங்கச்சி உடம்புல இருக்க ஆர்கனியாவது நீங்க மத்தவங்களுக்கு தாங்க, அது மூலியமா இந்த பில்லை நான் கிளியர் பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம ஈரினோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த டாக்டர் லேடி ஃபாரினுக்கு போறதுக்கு பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்ப பாஸ்போர்ட் விஷயமா ஒரு நபர் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்கள் வந்துருவாங்க, நீங்க தங்கச்சியை கடைசியா பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, நீ கவலைப்படாத, கண்டிப்பா அந்த ப்ரொஃபசரை உனக்காக பழி வாங்குவேன்னு சொல்றாங்க. இப்ப சிரிஷாவோட பாடி அங்க இருந்து ஆட்கள் எல்லாம் கொண்டு போயிடுறாங்க. சிரிஷா கீழே விழுந்து கிடந்தாங்கல்ல, அதை ஆக்சிடென்ட்டா பதிவு பண்ணிருப்பாங்க. அங்க கிடைச்ச பிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பிங்கர் பிரிண்ட் ப்ரொஃபசர் கூட மேட்ச் ஆகுது அப்படின்றத இப்பதான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேரு சிரிஷா அசலு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஈரின் பேரும் அசலுன்னு தானே முடிஞ்சது. சோ சிஸ்டர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஈரின் கிட்ட இத பத்தி பேசுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட்டா வேகமா ஈரின் வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீட்டுல முக்கியமான திங்ஸ் எதுவுமே இல்ல. அதே மாதிரி ஈரின் போன் டெஸ்ட்ராய் ஆகுற மாதிரி அவங்க அவன்ல வச்சிருக்காங்க. ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி இவர் வேகமா வந்து ஹீரோ கிட்ட இந்த தகவலை சொல்லிட்டாரு. ஈரின் மேல இவங்க டவுட் படாம இருந்ததுக்கு காரணம் ஈரின் அந்த வீடியோ சாட்ல இருந்திருப்பாங்க. சோ அவங்க கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லல்ல, அதனால தான் டவுட் பட்டிருக்க மாட்டாங்க. இப்ப ஈரின் மேலேயே டவுட் இருந்ததுனால அந்த ரெக்கார்டட் வீடியோவை இவங்க பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்க்கறதுல இவங்க 2 பேருக்குமே எதுவுமே பிடிபட மாட்டேங்குது. ஹீரோ இருக்கார்ல, உனக்கு ஏதாவது தெரியுதா பாருன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாரு.
பையனும் நல்லா கவனிக்கிறான். கவனிச்சவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அப்பா கிட்ட சொல்றான். கொலை நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரே நேரத்துல ஷாக் ஆகுறாங்க. ஆனா ஈரின் மட்டும் 2 செகண்ட் தள்ளி தான் ஷாக் ஆகுறாங்க. இததான் பையன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான். இத பார்த்தோன்னே தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. சூப்பரா அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாரு. ஈரின் இதை எப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இவங்க அந்த வீட்டுல தானே வேலை பாக்குறாங்க. அதனால அந்த வீட்டோட சாவியை அவருக்கு தெரியாம எடுத்து இவங்க டூப்ளிகேட் மாதிரி பண்ணிருவாங்க. ப்ரொஃபசர் பேச ஆரம்பிக்கும் போது எல்லாருமே லைவ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. ஆனா ஈரின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண வீடியோவை அதுல ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த கேப்புக்குள்ள ப்ரொஃபசரை போய் கொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. இதுக்கு பல வாட்டி இவங்க பிராக்டிஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனா டைமிங் ஒரு 2 செகண்ட் மிஸ் ஆயிடும். அதனால தான் கொஞ்சம் ரியாக்ஷன் தள்ளி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவர் புரிய வைக்கிறாரு. அதே மாதிரி முந்தின நாள் நைட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க நார்மலா பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. பேசிட்டு கிளம்புற மாதிரி கிளம்பியிருப்பாங்க. 2வது வாட்டி முகத்தெல்லாம் மறைச்சிட்டு இவங்க தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு கூகுள் பே இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, இன்ஸ்டால் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இவருக்கு இன்ஸ்டால் பண்ணி தராங்க. அதே சமயம் அந்த 4 பேருக்கு இத்தனை மணிக்கு வாங்கன்ற மாதிரி இவங்க தான் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ப்ரொஃபசர் பாஸ்வேர்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ப்ரொஃபசர் ரீசெண்டா மாத்திருக்காரு போல, எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சும்மாலாம் நடிச்சிருப்பாங்க. அதே சமயம் சிசிடிவில உங்களுக்கு வீடியோ எல்லாம் கட்டாச்சு பாத்தீங்களா, அந்த சிசிடிவி வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கும். ஈரின் இடத்துல இருந்தே அந்த வைஃபையை கண்ட்ரோல் பண்ணி இவங்க நினைச்சதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க 4 பேர் மேலயும் டவுட் வரணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. அந்த 4 பேரை மாட்ட வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. அந்த 4 பேரை மாட்ட வைக்கிறதுக்காக இப்படி பண்ணல, அந்த 4 பேர் பேசுறதுனால இந்த ப்ரொஃபசரோட உண்மையான சுயரூபம் தெரிய வரும்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரன் எப்படிலாம் பண்ணிருப்பாங்கன்றத எக்ஸாக்டா இவரும் சொல்லிடுறாரு. இப்ப இந்த அசிஸ்டன்ட் இருக்காருல, அவ ஒரு ஊருக்கு போறதா சொன்னா எப்படியாவது அந்த இடத்துல வச்சு அமுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்கா, பிடிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா அசிஸ்டன்ட் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. வந்தனான்ற பேர்ல யாரெல்லாம் ட்ரெயினை புக் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் பஸ்ஸை புக் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து அவங்க எல்லாம் ஃபில்டர் பண்ணி பிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்களும் அதுக்கேற்ற மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, பையன் கூட சேர்ந்த மாதிரி பசில சால்வ் பண்ணி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஒரே சமயத்துல 4-5 வந்தனா தானே போக வாய்ப்பு இருக்கு. ஆனா 60 வந்தனான்ற பேர்ல டிக்கெட் புக் ஆயிருக்கு. இவங்க எல்லாரையும் மடக்கி விசாரிக்கிறாங்க. பார்த்தா அவங்களோட உண்மையான பேரு வந்தனா இல்லன்னு தெரிய வருது. ஈரின் தான் போலீஸை குழப்பறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இத பத்தி எல்லாம் அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதான் நான் சொல்றேன்ல, அவளை பிடிக்கிறது கஷ்டம், அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டாக்டர் ஈரின் முன்னாடி தானே பாஸ்போர்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக்கணும்னு இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்ல போட்டோ மட்டும் மாத்திரலாம்ன்ற மாதிரி இவங்க மாத்திருப்பாங்க. அந்த டாக்டரோட அடையாளத்துல நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப ஏர்போர்ட்டுக்கும் வந்துடுறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா இவங்க கிளியர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க நபரும் ஃபிங்கர் பிரிண்ட வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது கட்டாயம் கிடையாது, ஆனா இவர் வைக்க சொல்லிட்டாரு. இவங்களும் தயங்கிக்கிட்டே ஃபிங்கர் பிரிண்ட வைக்கிறாங்க. பார்த்தா தப்புன்ற மாதிரி காட்டுது. இதனால இவர் என்ன பண்றாருன்னா சீனியர் எல்லாம் அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலன்னா இவங்க மேல் இடத்துக்கு தகவலை பாஸ் பண்ணும். அந்த மாதிரி ஹீரோவோட செல்லுக்கு இவங்க தகவலை பாஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. பார்த்தா அங்க இருக்க ஒரு போனையே எடுக்க மாட்டாரு. சரி போன் எடுத்தா தகவலை பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த சீனியர் சொல்லிட்டாரு. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் சார், நான் உண்மையிலேயே அந்த டாக்டர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேணா என் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்கலான்ற மாதிரி கால் பண்ணி கேட்கிறாரு. ஆமா சார், அரிணின்ற பேர்ல ஒரு டாக்டர் லேடி இருக்கதான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி வீடியோ காலுக்கு வாங்க, இவங்க தான் டாக்டர் அரிணின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் போன் கபோர்ட்ல இருக்கு சார், இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேடி வந்தா நம்ம மாட்டிப்போமே அப்படின்ற மாதிரி ஈரின் பயப்படுறாங்க. ஆக்சுவலா அந்த டாக்டரோட கைரேகையை இவங்க சேஃப்டிக்காக எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப வேற வழியே இல்ல, அந்த கைரேகையை நம்ம கையில ஒட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரியாம இவங்களும் கையில ஒட்டிக்கிறாங்க. இப்ப அந்த மிஷின்ல வச்சா கரெக்ட்னு காட்டும். சார் நான் மிஷின்லயே வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இன்னொன்னு வாட்டி வச்சு காட்டுறாங்க. இந்த வாட்டி வைக்கும் போது கரெக்ட்ன்ற மாதிரி காட்டுது. இதனால இந்த ஆபீசரை அனுப்பி விடுறாரு. இவங்க கிட்ட இருந்து தகவல் வந்ததுனால இப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராரு. நான் ஆபீசரு, யாரையும் நிக்க வச்சதா சொன்னீங்கல்ல, யாருன்ற மாதிரி கேக்குறாரு. சாரி சார், அனுப்பி விட்டாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சிசிடிவியை செக் பண்ண அசிஸ்டன்ட் இருக்காருல, வேற பேரை யூஸ் பண்ணி தப்புஸ்டா சார் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. நான் தான் சொன்னல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ராகேஷை காட்டுறாங்க. இப்ப காசெல்லாம் ரெடி பண்ணி கேர்ள் ஃபிரெண்டா பாக்குறதுக்காக வராரு. ஆனா கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போயிடுறாங்க. இதை இவரால ஏத்துக்க முடியல. இவரும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்பதான் அங்க ஓடிட்டு இருக்க நியூஸை கவனிக்கிறாரு. அந்த ப்ரொஃபசர்னால நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்பதான் எல்லாருமே வெளியே வந்து அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரொஃபசர்லாம் சாக வேண்டியவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும். இவர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு போன் தான் இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்களோட வீடியோலாம் இருக்கும். ஈரன் கிட்ட இருந்து தான் இந்த போன் வந்திருக்குன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் சாவர் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி பிளைட்ல போயிட்டு இருக்க ஈரினை காட்டுறாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, தங்கச்சியோட வீடியோ எல்லாம் பாக்குறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஈரின் வேற நாட்டுக்கு தப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பிடிக்கிறது கஷ்டம். இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, இதை மட்டும் கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த பசல் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட தராரு. பையனும் கரெக்டா அந்த இடத்துல வச்சு பிக்ஸ் பண்ணிடுறான்.
த எண்டுன்ற மாதிரி பசில் தான் இவங்க ரெடி பண்ணிருக்காங்கன்னு காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.